ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஆபத்தான மீன்கள் கிட்ட தப்பிச்ச ஒரு சில பேரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆழ்கடலில் போய் ஸ்விம் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க ஒரு கடலில் போயிட்டு ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் நீந்திட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு அமைதி கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு தண்ணிக்கு அடியில் மீன்கள் எல்லாமே ரொம்ப வேகமாக நீந்த ஆரம்பிக்குது. அப்போ அவங்க எதிர்பார்க்காத மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 2 திமிங்கலங்கள் வந்து அந்த மீன்களை சாப்பிட்டுட்டு போகுது. கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்ததுன்னா இந்த 2 பேர் ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அந்த மீனோட வாய்க்குள்ளே போயிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்தான மீன்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது ஷார்க்கு தான். இந்த ஷார்க்கு பல பேருக்கு வந்து கொன்று இருக்கு. ஆனால் இங்கே ஒருத்தர் ஷார்க்குக்கு தடவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஷார்க்குக்கு தடவி கொடுக்க போகிறாரு. அதுக்கு மரியாதை காட்டுற விதமாக அந்த ஷார்க்கும் அவருக்கு முத்தம் கொடுத்துருது. என்னதான் நம்ம ஆபத்தான விலங்குகள் கிட்ட வந்து விளையாடக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை பல பேர் கேட்குறதே கிடையாது. இவர் வேற ஒரு ஷார்க்கை தடவி கொடுக்க போயிட்டு வேற ஒரு ஷார்க் இவரை கடிச்சிருது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா இவர் காலி தான். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேத்துக்குள்ளே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பாங்க. அப்படி ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்டு கிட்டே பிடிக்கிற மீனை எடுத்து கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அவர் மூஞ்சிலே உள்ளே விட்டு மீன் பிடிக்கும்போது அவர் மூஞ்சியில் ஒரு மீன் மாட்டிக்குது. அதை ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமாக காப்பாற்றி தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுறாரு. அது தண்ணிக்குள்ளே போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது மீன் மாதிரியே போல் பாம்பு மாதிரி போகுது. இன்கேஸ் அவர் ஃப்ரெண்டு மட்டும் கூடலைன்னா அந்த பாம்போ அந்த மீனோ ஒரு மூக்கை சாப்பிட்ருக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன்களில் இன்னொரு வகையான ஆபத்தான மீன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிரானா ஃபிஷ் தான். இந்த பிரானா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மீனை நீங்கள் தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாலே அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி மனுஷங்களோட உடம்பை தூக்கி உள்ளே போட்டால் எந்த அளவுக்கு அது சாப்பிட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரானாவோட பற்களை வச்சு தான் மனுஷங்களுக்கு முடியே வெட்டிட்டு இருக்காங்க. அதாவது பழங்காலத்து ஆளுங்க எல்லாருமே. கடைசியில் அந்த மீனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த பற்கள் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குச்சியோ இல்லை ஏதோ அது வாய்க்கிட்டு கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிடும். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பீச்சில் ஒருத்தர் அவரோட ஸ்கூட்டரை வச்சுட்டு பயங்கரமாக தண்ணியில் ரைடு போயிட்டுருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி கடியிலேருந்து ஒரு ஷார்க் வந்து அவரோட வண்டியை லேசாக இடிச்சிருது. கொஞ்சம் மிஸ் ஆகி இவர் தண்ணிக்குள்ளே விழுந்திருந்தா கண்டிப்பாக அந்த ஷார்க்குக்கு மத்தியானம் லஞ்சு இவர் தான் நினைக்கிறேன். சரி, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கடலில் பார்த்தீங்கன்னா போட்டில் போயிட்டு இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு சொல்லி மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைமில் அந்த மீன் பிடிக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மாட்டிக்குது. அவரால் இழுக்கவே முடியல. அதை திடீர்னு இழுத்து பார்த்தா அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டிக்குது. அவர் என்னதான் கேஷுவலாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாலும் அந்த மீனோட உயரத்தையும் அதோட வெயிட்டையும் பார்த்துட்டு அவரே ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த மீன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் இருக்க போட்டுக்குள்ளேயே விழுந்துருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.